இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு எபேசு சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவவிருட்ச கனி எங்க இருக்கு? கார்டனுக்குள்ள இருக்கு. நீங்க ஜெயம் பெறணும் என்ன பண்ணணும்? அவன் தோலோட போயிட்டான், நீங்க இந்த கம்யூனியன் எடுக்கணும். இது ரெவலேஷனுக்கு போகுது. இந்த கம்யூனியனை நீங்க கையில வச்சுக்கிட்டு போனாதான் பவுல் சொல்றாரு தைரியமாய் கிருபாசனத்துல கிட்டி நெருங்கி சேருகிறோம். சோ நீங்க இந்த கம்யூனியனை உண்மையும் உத்தமமா எடுக்கணும். இந்த கம்யூனியனை உண்மையும் உத்தமமா எடுத்து கர்த்தருக்கு முன்பாக நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இப்ப உடனே சொல்லுவாங்க, அப்ப நம்ம எல்லாரும் தானே கம்யூனியன் எடுக்கிறோம். அதுக்குதான் பவுல் தெளிவா எழுதுறாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாதுங்கிறாரு. ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த கம்யூனியனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கம்யூனியன் எடுத்தாதான் நித்திய ஜீவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. என் பாத்திரத்தில் பானம் பண்ணி என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். இதான் வசனம்.